கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பகவத்கீதை 12வது அத்தியாயம் பக்தி யோகம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இருக்கக்கூடிய இந்த அத்தியாயத்தை நாம படிச்சு கொண்டோம். அர்ஜுனன் முதல்ல எடுத்த உடனே ஒரு கேள்வி, 2 விதமான பக்தர்களில் எந்த பக்தன் சிறந்தவன் அப்படின்னு கேட்டு இந்த டிஸ்கஷனை ஆரம்பிக்கிறோம். இந்த அத்தியாயத்துக்கான முக்கியமான ஒரு டிஸ்கஷன் என்ன அப்படின்னா, எந்த விதமான உபாசனை என்பது எனக்கு என்னுடைய குறிக்கோளை அடைவதற்கு உதவும். அதுதான் இப்போ எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். நான் என்ன பண்ணணும், அந்த கிளாரிட்டியை கொடுக்கறதுக்கு எனக்கு இந்த 2 பாதை இருக்குன்னா இந்த 2 பாதையில எது பெஸ்ட், விச் வில் டேக் மீ டு த கோல், அதை நீங்க எனக்கு சொல்லணும்னு கேட்கிறேன். அப்படி கேட்கறதுனால பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, யார் என் மீதே தன்னுடைய அனைத்து செயல்களையும் என்னை விட மேலான ஒன்று இல்லை என்பதை அறிந்து கொண்டு என் மீது தன்னுடைய சிந்தனையை முழுவதுமாக வைத்து என்னையே உபாசித்துக் கொண்டிருக்கிறானோ, இப்படியெல்லாம் எவ்வளவு போட்டாலும் விஸ்வரூப உபாசனை. இந்த இறைவனை பிரபஞ்சமே இறைவன் என்பதாக யார் ஒருத்தனால பார்க்க முடியறதோ, அதர் வேர்ட்ஸ் சகுண பிரம்ம உபாசனை பண்ணக்கூடியவனை நான், அதுவும் விஸ்வரூப உபாசனையாக பண்ணக்கூடியவனை நான் சிறந்தவனாக கருதுகிறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் சொன்னார், ஆனா அக்ஷர பிரம்மத்தை உபாசிக்கிறான் இல்லையா, அந்த உபாசகன் என்னையே அடைகிறான் அப்படின்னு சொன்னார். இந்த அடைகிறான்ங்கிறது அறிகிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப உயர்ந்த மேலான அறிவை, அந்த பரம்பொருளை பற்றிய அறிவை பெறுவது, அதிலேயே நிலைத்திருப்பது அப்படிங்கிறது தான் என்னோட கோல் அப்படின்னா, அதுக்கு அக்ஷர பிரம்ம உபாசனை தான் சாதனம் அப்படிங்கிறத பகவான் இங்க கிளியர் பண்ணிடுறாரு. அந்த இடத்துல நம்மளுக்கு டவுட்ஸே கிடையாது. இத சொல்லியாச்சு அப்படின்னா, நான் இன்னும் அந்த அதுக்கு வரலன்னா நான் என்ன பண்றது? அப்ப நம்ம இதோட முடிச்சிடலாமா? இந்த 12வது அத்தியாயம் 3வது ஸ்லோகத்தோட மூட்டை கட்டி வச்சுட்டு அவ்வளவுதான், நமக்கு வராதுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு போயிடலாமா நம்ம அப்படின்னா, இல்லப்பா, நீ வெயிட் பண்ணு, நான் உனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி அவன் மேல வரலாங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிறத அழகா பகவான் சொல்லி கொடுக்குறார். இன்னைக்கு இத பத்தி என்ன நம்ம முன்னாடி ஒரு ரீகேப் போடணுங்கிறத பத்தி யோசிக்கிறச்சே எனக்கு தோணின விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 5வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு 11வது ஸ்லோகம் வரைக்கும், 12வது ஸ்லோகத்துல நம்ம இன்னும் படிக்கல, அதுல ஒரு முக்கியமான விஷயம் வரப்போகுது. ஆனா இந்த 11 வரைக்கும் இதை அழகா டேபுலேட் பண்ணலாம். ரொம்ப சீரியஸ் சீக்கர்ஸ், வாட் கீதா இஸ் டெல்லிங் மீ அப்படிங்கறதுல நல்ல கிளாரிட்டி எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டேபுலேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டேபுலேஷன் எப்படி இருக்கலாம்? டேபுலேஷன்னா 3 காலம் எழுதிக்கிறது. நம்ம எழுதினாதானே நமக்கு அது புரியும், என்ன சொல்ல வர்றார் பகவான். பயங்கரமான கிளாரிட்டி கிடைக்கும் அப்ப. இப்ப என்ன காட்ட வர்றார் பகவான் நமக்கு இந்த 5வதுல இருந்து ஆரம்பிச்சு 11வது ஸ்லோகம் வரைக்கும் என்ன காட்ட வர்றார் அப்படின்னா, அவர் 3 விஷயம், அந்த டேபுலர் காலம்ல 3 விஷயம் இருக்க போகுது. ஒண்ணு இந்த உபாசகன் எப்படிப்பட்ட உபாசகன், அவனை பகவான் எப்படி சொல்றார், அந்த உபாசகனுக்கு பகவான் கொடுக்கக்கூடிய பேர் என்ன, நாம அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம், அது ஒரு காலம். அடுத்தது என்ன அப்படின்னா, என்ன உபாசனை பண்றான், அவனுடைய சாதனை என்ன, வாட் இஸ் த சாதனை, அது அடுத்த காலம். அடுத்தது பலன். அப்ப உபாசகனுடைய பெயரு அல்லது அந்த உபாசகனுக்கு இங்க என்ன பேர் சொல்லியிருக்கு, நம்ம எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம். இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஆனா ஸ்லோகம்ல என்ன சொல்லியிருக்குன்னு புரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். அப்ப இதை எப்படி அவன் குறிப்பிடப்படுகிறான் அப்படிங்கிறது, அப்புறம் அவன் என்ன செயல் புரிகிறான், என்ன சாதனை புரிகிறான். இந்த இடத்துல செயல்னு சொல்றதை விட சாதனை என்ன, சாதனைனா அவன் என்ன முயற்சியில ஈடுபடுறான், அவனோட முயற்சி எப்படிப்பட்டது அப்படிங்கிறது அந்த வருது. அடுத்தது அந்த முயற்சிக்கு பகவான் சொல்லக்கூடிய பலன் என்ன. இது புரிஞ்சாச்சு அப்படின்னு சொன்னா என்னால பிளாட் பண்ண முடியும், எங்க நான் இருக்கேன் அப்படிங்கறத நான் பிளாட் பண்ண முடியும். முதல்ல எடுத்த உடனே என்ன சொன்னா, ரொம்ப கஷ்டம் பார், கிளேசம் அதிகம் யாருக்குன்னா அவ்யக்த ஆசக்த சேதசக. யாருக்குன்னு அவ்யக்த ஆசக்த சேதசக, அவனைதான் ஃபர்ஸ்ட்ல போடுறோம். முதல்ல எடுத்த உடனே அவனைதான் போடுறோம். இப்ப அவ்யக்த ஆசக்த சேதசகன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அக்ஷர பிரம்ம உபாசனை செய்யக்கூடியவன். இந்த அக்ஷர பிரம்ம உபாசனை செய்யக்கூடியவன், அக்ஷர பிரம்ம உபாசனைனா என்ன அப்படிங்கிறதுக்கு இன்னுமே உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு சிட்டிங்ல கிளியர் ஆகிற விஷயம் இல்ல. நீங்க திருப்பி திருப்பி பக்கத்துல பிராக்கெட்ல சிரவண மனன நிதித்தியாசனம் எழுதி கொள்ளணும், மனசுலயும் எழுதி கொள்ளணும். சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் செய்யக்கூடிய ஞான யோகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவன் அக்ஷர பிரம்ம உபாசகன்.
இந்த அவனுக்கு இங்க கொடுக்கக்கூடிய பெயர் என்னன்னா அவ்யக்த ஆசக்த சேதசக, அவ்யக்தாசக்த சேதசாம் அப்படின்னு பன்மையில குறிப்பிடுற. அவனுக்கு அவனுக்கு ரொம்ப துக்கம் அதெல்லாம் சொல்றார், ரைட்டு. அப்ப அந்த அந்த அவ்யக்த ஆசக்த சேதசா இருக்கானே, அவன் வந்து என்ன உபாசனை பண்றான்னா இந்த 2வது காலம்ல அவன் பண்ற உபாசனை ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் அப்படின்னு போட்டுக்கணும். நீங்க நான் சொல்ல சொல்ல எழுதினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிளாரிட்டி வந்துடும். அப்புறம் அதுக்கு பலன் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பலன் பகவான் இங்க சொல்லல, 5ல சொல்லல, எங்க சொல்றாருன்னா தே பிராப்னுவந்தி மாமேவன் 4வது ஸ்லோகத்துல 2வது லைன்ல முதல்ல அதை சொல்றான். அவன் அந்த அவ்யக்தத்தையே அடைகிறான், அல்லது அவ்யக்தத்தையே அறிகிறான், பிரம்மத்தை அறிகிறான். பிரம்மத்தை உபாசிக்க கூடியவன் பிரம்மத்தை அறிகிறான். பிரம்மத்தை உபாசிக்க கூடிய வழி என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் அப்படிங்கிறது தான். சோ ஃபர்ஸ்ட் லைன் கிளியர் ஆயிடுது இல்லையா? இப்ப இது முடியாதுப்பா என்னால, எனக்கு இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லக்கூடியவனை கூப்பிட்டு அடுத்த விஷயம் சொல்றாரு என்னன்னு. ஏது சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பராக அனன்யேனைவ யோகேன மாம் தியாயந்த உபாசத்தே. இப்ப இங்க உபாசனை என்ன? மாம் தியாயந்த. உபாசகனை எப்படி கூப்பிடுறார் அப்படின்னா மையாவேஷித சேதசாம், 7வது ஸ்லோகத்துல கடைசி வார்த்தை மையி ஆவேஷ சேதசாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா விஸ்வரூப உபாசனையிலேயே மூழ்கி இருக்கக்கூடியவன். இந்த இடங்கள்ல எல்லாம் மையி அப்படின்னு சொன்னா விஸ்வரூப ஈஸ்வரன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. புதுசா நடத்தல, சொன்னதை இப்ப நான் டேபுலேட் பண்றேன் ஃபார் பெட்டர் கிளாரிட்டி. அதுக்குதான், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப மயி ஆவேஷ சேத்தசம், எனக்கு என் மீதே அவனுடைய கவனம் முழுவதும் நிலை பெற்றிருக்கிறது. என்ன வேலை செஞ்சாலும் சரி விஸ்வரூப இறைவனை பற்றி மாத்திரம்தான் அவன் சிந்தித்துக்கணும். எல்லாமே இறைவன் சிந்திக்கிறான், அவ்வளவுதான். அதுதான் மயி ஆவேச சேதசாம்னு அவன் ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் காலம்ல அவன் உபாசகனை எப்படி கூப்பிடுறது அப்படின்னா மயி ஆவேசித்த சேதசாம்னு, அதாவது இறைவனிலேயே முழுதும் விஸ்வரூப ஈஸ்வரனையே உபாசித்து கொண்டிருக்கக்கூடியவன். அவன் எப்படி உபாசிக்கிறான்? மாம் தியாயந்த, எப்பொழுதும் அவன் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது எல்லாவற்றிலும் இறைத்தன்மையை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறான். இறைவனிலேயே அவனுடைய மனமானது நிலை பெற்றிருக்கிறது. ஏன்னா அடுத்தது இதுல சொல்லிட்டார் 8வதுல மையேவ மன ஆதத்ஸ்வ, இங்கே வை, வேற எங்கேயும் கொண்டு போயிடாத உன் மைண்ட. அப்ப அவனுக்கு நான் என்ன கொடுக்கிறேன் அப்படின்னா கடைசி காலம்ல பலன்ல என்ன எழுதணும், அந்த விஸ்வரூப உபாசனை பண்றவனுக்கு என்ன கொடுக்கிறார் அப்படின்னா தேஷாம் அகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத்து நச்சிராத். உடனே பண்றார். என்ன பண்றார் அப்படின்னா இந்த ஜனன மரண சாகரத்திலிருந்து, இந்த பிறவி கடலிலிருந்து அவனை நன்றாக உத்தாரணம் செய்கிறார், நன்றாக அவனை விடுவிக்கிறார். அதுதான் அந்த மயி ஆவேசித சேதசாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடையாளத்தை பெற்ற அந்த விஸ்வரூப தரிசனத்தை செய்யக்கூடிய அந்த உபாசகனுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னா மிருத்யு சம்சார சாகரத்திலிருந்து அவன் வெளியே வருகிறான். இதனால அவன் என்ன கிடைக்கும் அவனுக்குன்னு பகவான் 8வது ஸ்லோகத்துல சொல்லிட, நீ என்கிட்டயே நிலைத்து இருப்பாய், நீ என்கிட்டயே நிலைத்து இருப்பாய் அப்படிங்கிறத நாம 8வது அத்தியாயத்தை ரெஃபரன்ஸ் வைத்துக் கொண்டும் புரிந்து கொள்ளலாம். எப்படி 8வது அத்தியாயத்துல என்ன சொல்லியிருக்காரு அவர், ஓமித்யேகாட்சரம் பிரம்மல சொல்லும் பொழுது நீ இதுக்கு பிரம்மலோகத்துக்கு போவேன்னு சொல்லியிருக்க. அங்க போனாலும் அங்கேயும் பிரம்மாஜிட்ட படிச்சு அதுக்கப்புறம் உனக்கு முக்தி கிடைக்கும், எப்படியோ நீ திரும்ப புனராவர்த்தி கிடையாதுங்கிற விஷயத்த சொல்லியிருக்க. முறையாக அவனுடைய விஸ்வரூப உபாசனையானது இருந்தால் 8வது அத்தியாயத்தின்படி அவனுக்கு புனராவர்த்தி இல்லாமல் அவன் அங்கேயே இருந்து முக்தியை பெறுவான் அப்படிங்கிறது. இல்லைன்னா அவன் ஒழுங்கா உபாசனை பண்ணலைன்னா மீண்டும் மறுபடியும் இந்த பூ உலகில் பிறப்பான் அப்படிங்கிறத அங்கேயே சொல்லியாச்சு. இந்த விஷயங்கள் எல்லாம் புதுசு கிடையாது. இன்னொரு ஆங்கிள்லையும் புரிஞ்சுக்கலாம். என்னிலேயே நிலை பெற்றிருப்பாய் அப்படின்னு சொல்லும் பொழுது என்கிட்டயே உன்னுடைய மனசு இருந்ததுன்னா எனக்கு ஒரு கமிட்மெண்ட் ஆயிடுது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், உன்னை அக்ஷர பிரம்ம உபாசனைக்கு யோக்கியத்தை கிடைக்கிறதுக்காக உன்னை நான் தயார் பண்ணுவேன். அப்போ உனக்கு எப்படியாவது நாம இந்த சாஸ்திர ஞானத்தை பெற்று முக்தியை பெற வேண்டும், இங்கேயே உனக்கு அந்த அர்ஜு வரும்படியுமா நான் பண்ணுவேன். அது என்னுடைய பிரெடிகமெண்ட் ஆயிடுறது அப்படின்னு கூட நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, 3வது யாரு? இதை பண்ண முடியாது என்னால.
எல்லாத்தையும் சாமியா பாரு, அதெல்லாம் சாரி, நோ நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்றவனுக்கு என்ன சொல்றான்? அத சித்தம் சமாதாத்தும். நிக்கலையா? மைண்ட் ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குதா? அலைபாயுறதா? கண்ணா பின்னான்னு போயிருதா? லெஃப்ட் ரைட் சென்டர் போயின்னு இருக்கேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நீ என் மேல உனக்கு ஸ்திரமா நிக்க வைக்க முடியல. அத அத சித்தம் சமாதாத்தும் ந சக்னோஷி மயி ஸ்திரம். என்கிட்ட வைக்க முடியலன்னா அபியாச யோகம் பண்ணு. அப்ப அடுத்த ஆள் யாரு அவனை எப்படி சொல்லியிருக்குன்னா அபியாச யோகி அப்படின்னு. நாம என்ன புரிஞ்சுக்கிறோம் அத? ஏக ரூப உபாசனை செய்யக்கூடியவன். அவனுடைய உபாசனை என்னன்னா ஏக ரூப உபாசனை. இனி அந்த அநேக ரூபத்தை பார்க்க முடியலன்னு ஏக ரூபத்தை பாரு. உனக்கு ஒண்ணும் நீ இந்த இந்த ஜெகத்தை பார்த்து நீ மயங்கி போறத காட்டிலும் ஒரு ரூபத்துல உன்னுடைய மனசை நிலைச்சு வைக்கலாம்ல. யாரோ ஒரு பெண்ணிடமோ பொன் நிலம் மாதர் ஆசை பார்த்தோம், இப்பதான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் கைவல்ய நவனிகத்துல. இந்த ஏஷணைகள்ல எல்லாம் மாட்டிக்கிறதுக்கு நீ இந்த ஒரு இறைவனை நீ பிடிச்சுக்கலாமே. ஏதாவது ஒரு ரூபம், உனக்கு எந்த ரூபம் வேணாலும் எடுத்துக்கோ. அதுதான் அபியாச யோகம்னு இங்க குறிப்பிடுற. அப்ப அவனை அபியாச யோகி அப்படிங்கிறவன் உபாசகன். அவன் பண்ணக்கூடிய உபாசனை ஏக ரூப உபாசனை. சரி, அதுக்கு என்ன பலன்? லாஸ்ட் காலம் எப்படி மேடம் ஃபில் பண்றதுன்னா அவர் என்ன சொல்றார்? மாம் ஆப்தும் இச்ச. அது இங்க பலனா கொடுக்கப்பட்டு மாம் ஆப்தும் இச்சன்னு என்னையே நீ அடைவதற்கு விரும்புவாயாக. இன்னும் சொல்ல போனா நம்ம அங்க நான் சொல்லும் போதே சொன்னேன், விரும்புன்னு சொன்னா என்னன்னா நீ இந்த விஸ்வரூப உபாசனை பண்றதுக்கான தகுதியை வேண்டி பிரார்த்தனை செய்வாயாகன்னு போட்டுக்கணும்னு சொன்னேன். அப்ப இப்ப என்ன பலன் அப்படின்னாக்க விஸ்வரூப உபாசனையை செய்வதற்கான தகுதியானது பிரார்த்திப்பதற்கு அங்க நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. அதுதான் அங்க நமக்கு உபாசனா பலன். மைண்ட் பாருங்க எவ்வளவு கிளாரிட்டி இம்ப்ரூவ் ஆயிட்டே. இப்ப நான் இப்படி எழுத சொல்லியிருக்கேன், நீங்க இப்படி இப்படி ரஃபா எழுதிட்டு அதுக்கப்புறம் இதை உல்டா சீதாவா கூட எழுதலாம். ஏன்னா எங்கேருந்து அவன் எங்க வரான் அப்படின்னு பாக்கணுமா இருந்ததுன்னா. எனிவே நம்ம புரிஞ்சுக்கிறதுலதான் இருக்கு. மேல அக்ஷர பிரம்ம உபாசனை இஸ் த அல்டிமேட் கோல். அதுக்கு கீழே இது, அதுக்கு கீழே இது, அதுக்கு கீழே இதுன்னு சொல்லிட்டே வர 9வது ஸ்லோகத்துல அதை சொல்லிட்டார். நீ இதை பண்ணினியா ஏக ரூப உபாசனை பண்ணிக்கொண்டே இருந்தாய் அப்படின்னு சொன்னா, திரும்பியும் நான் அட் த காஸ்ட் ஆஃப் ரிப்பெட்டிஷன் சொல்றேன், எப்பெல்லாம் உபாசனைன்னு சொல்றோமோ அப்பெல்லாம் அது மைண்ட் ஒர்க். அதுல வெளியில பாக்கிய பூஜைங்கிறது கிடையாது. இப்ப அடுத்தது சொல்ல போறாருல, அங்கதான் நம்ம பாக்கிய பூஜை அப்படிங்கிறத கொண்டு வரும். இப்ப என்ன சொல்றாரு இங்க? இது வரைக்கும் நீ இந்த அக்ஷர பிரம்ம உபாசனை பண்ணினியானா நீ அந்த அக்ஷர பிரம்மத்தையே அறிவாய். அதுவே அது ஆனால் அது ஆவர் அப்படிம்பார் இவர் மாணிக்கவாசர். அது மாதிரி அது ஆனால் அது ஆவர். அப்ப அது பிரச்சனையே கிடையாது நமக்கு. அடுத்தது விஸ்வரூப உபாசனை பண்ணும் பொழுது என்னிடமே நிலைத்திருப்பாய்ன்னு சொல்லிட்டார். இப்ப அந்த விஸ்வரூப உபாசனை அப்படிங்கிறது இறைவனை நன்றாக புரிந்து கொண்டு அந்த இடத்துல இருந்து அவனுக்கு அடுத்த சாதனை பண்றதுக்கு கிடைக்கும். அப்புறம் அவனுக்கு ஏகரூப உபாசனை பண்றான். ஏகரூப உபாசனை பண்றவனுக்கு விஸ்வரூப உபாசனை பண்றதுக்கான யோக்கியதா கிடைக்கும். ஒரு ஒரு உபாசனையும் அடுத்த படியை அடுத்த படிக்கு அவன் போறதுக்கான யோக்கியதா சித்தியர்த்தம் தான் பண்றது. பகவான் இத படிப்படியா ஏன் சொல்றாரு அப்படின்னா, இது இல்லைன்னா இதை முயற்சி பண்ணிப்பாரு, பண்ணினியானா அங்க வந்துருவேன். குழந்தைகள் எல்லாம் படியேற்றணும் அப்படின்னு சொன்னா நம்ம படிக்கட்டு ஏறதுக்கு அதுகளை எப்படி கத்துக் கொடுப்போம்? இங்க கால் வை, அடுத்த கால் வை, இந்த கால் வை, இல்ல இந்த காலை இங்க வை, அப்புறம் திருப்பி அதை எடு, லிஃப்ட் பண்ணு, வெய்யே சொல்லுவோமா மாட்டோமா? அந்த மாதிரி பகவான் நம்மளை தூக்கின்னு போறாரு. இப்போ ஒன்னொன்னா படிப்படியா கூட்டிட்டு போறார். அப்ப என்னன்னா இந்த படி வச்சாச்சுனாலே நீங்க ஒரு சைல்ட நல்லா கற்பனை பண்ணி பாருங்க, அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏதோ அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்கும். அதுக்கு உடனே முசுக்குன்னு அடுத்த காலை தூக்கின்னு வந்து வைக்கும். அந்த மாதிரி நமக்கும் என்ன ஆகும்னா ஏகரூப உபாசனையில மனசு நல்லா நிக்கிறதே. சரி, நம்ம பகவான் கிட்ட பிரார்த்தனையாவே வைப்போமே, எனக்கு அநேக ரூப உபாசனையில என் மனசு நிக்கணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனையா வைப்போமே. இருப்பதெல்லாம் இறைவனே அப்படின்ற அறிவு எனக்கு ஏற்படுவதற்கு எனக்கு உதவி செய் அப்படின்னு கேட்போமேன்னா, எதை கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தான் அவர் இருக்காரு ஆசுதோஷி. அதனால கேட்டா கொடுத்துட போறார், கேட்டதெல்லாம் கிடைக்க போகுது. சோ அடுத்தது என்ன சொல்றார் 10வது ஸ்லோகத்துல? இது முடியல உனக்கு, அபியாசம் பண்ண முடியல அப்படித்தானே? அபியாசேபியச மர்த்தோசே, அது கூட உனக்கு சமத்து பத்தலப்பா. அப்படின்னா நீ என்ன பண்றன்னா எல்லா காரியங்களுமே நீ நித்திய நைமித்திக கர்மாக்கள் எதெல்லாம் பண்றியோ அது எல்லாமே நீ என்னை முன்னிட்டு பண்ணு. ஈஸ்வரார்ப்பணமாக உன்னுடைய காரியங்கள் அனைத்தையும் பண்ணு. நான் பண்றேங்கிற எண்ணத்தை முதல்ல விட்டுரு. மத் கர்ம பரமக அப்படின்னு சொன்னாலே
இந்த எல்லா நித்திய நைமித்திக கர்மங்களையும் எதையும் விட்டுறக்கூடாது. நீ எல்லா நித்திய நைமித்திய கர்மங்களையும் பண்ணணும். அந்த இடத்துல நாம ஒரு சின்ன கிளாரிட்டி எடுத்துட்டோம். என்ன அப்படின்னா, இத ஏக ரூப பாஹ்ய ஏக ரூப பூஜா அப்படின்னு சொன்னார் சுவாமிஜி. அது எதுக்கு அப்படின்னா, மைண்ட ஒருநிலைப்படுத்துறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு ரொட்டீன் வேணும். ஒரு உபாசனை, ஒரு பூஜா ஏதாவது ஒண்ணு வேணும். சோஃபார் நான் உபாசனையை பத்தி சொல்லிட்டு இருக்கார் பகவான். இப்ப நான் என் மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு என்ன பண்றேன்னா, ஒரு தேவதையில என்னுடைய மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு பாக்கியமா அந்த பூஜையை பண்றேன். இந்த இடத்துல பூஜை அப்படின்னு சொன்னா டெய்லி உட்கார்ந்து ஒரு பெரிய ஒரு தட்டு நிறைய பூவை வச்சுன்னு தினமும் பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. நான் வெளியில ஒரு கோவிலுக்கு போறேன், ஒரு இதுக்கு ஒரு ஒரு இடத்துக்கு போறேன், எந்த வேலை பண்ணாலும் எனி ஒர்க் டெடிகேட்டட் டு காட், ஈஸ்வரார்ப்பணமாக உன்னுடைய காரியங்கள் அனைத்தையும் செய். எத்யத் கர்ம கரோமி தத்து தகிலம் சம்போ தவ ஆராதனம் அப்படின்னு சொல்லியிருக்கு. உனக்கு ஆராதனை பண்றதாகவே என்னுடைய அனைத்து காரியங்களும் ஆகட்டும். நான் நடந்தேன்னா அதுதான் பிரதட்சணம், நான் பேசினேன்னா அதுதான் நான் பண்ற பாராயணம், நான் வந்து என்னுடைய நான் சாப்பிடுறேன் அப்படின்னா அதுதான் உனக்கு பண்ற நைவேத்தியம். ஏன்னா நீதான் உனக்குள்ள உட்கார்ந்துருக்கு. அந்த அளவுக்கு எதை செய்தாலும், எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியம் எல்லாத்தையும் அதை ஈஸ்வரனுக்காக செய்கிறோம் அப்படிங்கறத பாக்கியமா செய்யக்கூடிய எல்லா காரியங்கள்லயுமே ஈஸ்வரனை கொண்டு வந்துரும் உள்ளுக்குள்ள அப்படின்னு சொல்றார். அப்ப என்னன்னா மதர்த்தமப்பி கர்மாணி. இப்ப அதை பண்ணினா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, குருவன் அப்படி நீ பண்ணினா கூட, குருவன் அப்படி நீ அப்படிமா எனக்கு அர்ப்பணம் பண்ணி செய்தா என்றாலும், இப்ப இந்த இந்த உபாசகனை என்னன்னு நம்ம டேர்ம் பண்ணுவோம், இந்த உபாசகனை ஈஸ்வரார்ப்பண புத்தியுடன் இந்த தர்மானுஷ்டானங்கள் செய்பவன் அப்படின்னு இவனை நம்ம டேர்ம் பண்ணுவோம். அப்புறம் அவனுக்கு என்ன உபாசனைன்னா ஈஸ்வரார்ப்பண புத்தி தான் உபாசனை. என்ன வேலை செஞ்சாலும் அது ஈஸ்வரார்ப்பண புத்தியோட அவன் செய்கிறான் அப்படிங்கிறது தான் அவனுடைய உபாசனை. சோ வாட் இஸ் இஸ் பலன்? அதுக்கப்புறம் அவனுக்கு பலன் எழுதணும். என்ன பலன் அப்படின்னா, சித்திம் அவாப்சியசி அப்படிங்கிற, அப்படி நீ பண்ணினா கூட உனக்கு சித்தி கிடைக்கும்னு. அந்த என்ன சித்தி, நான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு, அது அனிமா லக்கிமா மாதிரி சித்தி கிடையாது. இது என்ன சித்தினா, இந்த ஏகரூப உபாசனைக்கு போகிறதுக்கான ஒரு யோக்கியதா கிடைக்கும். இங்க யோக்கியதா தான் பத்தி பேசுறோம் நம்ம. ஒவ்வொன்றும் கிவ்ஸ் இது நமக்கு என்ன, எனக்கு வந்து இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிச்சாச்சு, எல்லா பேப்பரும் கிளியர் பண்ணியாச்சுன்னா தானே அடுத்த செமஸ்டர் போக முடியும். ஸோ அது பண்ணினதுக்கு அப்புறம் எனக்கு அந்த குவாலிஃபிகேஷன் கிடைக்கிறது நான் அடுத்ததுக்கு பர்சியூ பண்ணுறதுக்கு. அப்ப நான் வந்து எல்கேஜிலேயே உட்காந்துட்டு நான் திடீர்னு நான் என்ன டாக்டர்னு போடுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்க முடியுமா? நான் அப்படி கேட்க முடியாது. நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் மேல வரணும். அதுக்கு தான் பகவான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுக்குறேன். நீ அக்ஷர பிரம்ம ஃபர்ஸ்ட் கீழேந்து ஆரம்பிக்கிற. நீ வந்து முதல்ல எந்த வேலை பண்றியோ அது எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணமா பண்ணு. நீ எந்த வேலையும் நீ பண்றேன்னே நினைச்சுக்காத. அகங்காரத்தை கம்ப்ளீட்டா விட்டுடு. உனக்காக அப்படின்ற ஒரு வேலையே வச்சுக்காத. எந்த வேலை பண்ணாலும் அதை ஈஸ்வரார்ப்பணமா பண்ணு. அது நீ எனக்காக பண்றதா நினைத்து கொண்டு பண்ணு. அப்ப என்ன ஆகும்னா, நீங்க இதை உட்கார்ந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரிஞ்சிடும். இது மாதிரி பண்ணும்போது அந்த வேலையில எனக்குன்னு ஒரு ஒரு ஸ்டேட் இல்லை அப்படின்னாலே என்ன ஆயிடும், ஐ கோ பை ரூல்ஸ் இல்லையா? அப்ப அந்த ரூல்ஸ் என்ன, ஈஸ்வரன் வகுத்து வைத்திருக்கக்கூடிய தர்மம். அந்த தர்மத்தின் படி, நியத்திப்படி நான் என்னுடைய காரியங்கள் எல்லாத்தையும் பண்றேன்னாலே நான் என்ன ஆறேன், நான் விருப்பு வெறுப்பை ஜெயிச்சிருந்தேன். அப்ப நான் விருப்பு வெறுப்பு இல்லாமல் காரியங்கள் செய்கிறேன், நிஷ்காமமாக நான் காரியங்கள் செய்கிறேன். நான் ஈஸ்வரார்ப்பண புத்திங்கிறதே அப்படியே டைரக்டா நிஷ்காமத்துக்கு நம்மள கொண்டு போயிடும் ஆட்டோமேட்டிக்கா. அப்படிங்கிறதுனால பகவான் வந்து முதல்ல ஈஸ்வரார்ப்பணம், ஏன்னா அடுத்த ஸ்லோகத்துல அவர் வந்து நிஷ்காமத்தை கொண்டு வர போறார். அதனால இங்க என்ன சொல்லிட்டாருன்னா, நீ பாஹ்ய ஏக ரூப பூஜையா பண்றியே அது பூரா ஈஸ்வரார்ப்பணமாகவே செய் அப்படின்னு. அப்ப அடுத்தது என்ன சொல்றார் அப்படின்னா, இது கூட பண்ண மாட்டேன் இல்லையா, அது பண்ண மாட்டேன்னா நீ வா, அதைத்ததப்பிய சக்தோசி கர்த்தும் மத்யோகம் ஆசிரிதக. மத்யோகம் ஆசிரிதக அப்படின்னா என்ன, எல்லா கர்மத்தையும் எனக்கு சமர்ப்பணம் செய்யு சொல்றேனே, அந்த மாதிரி உன்னால பண்ண முடியலனா கூட நீ உனக்காக தான் பண்றேன்னே வச்சுக்கலாம். எனக்காக தான் என் கர்மா எல்லாம் பண்றேன் அப்படின்னே வச்சுக்கோ. அப்ப நீ என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த கர்மத்து மேல பலன் மேல இருக்கிற ஆசக்தியை விட்டுடணும். யூ டோன்ட் ஃபாலோ த பலன், அதை விட்டுடு. நீ பேசாம பலன் நான் பாத்துக்க. நீ எனக்கு அர்ப்பணம் பண்றியோ பண்ணலையோ, நீ சாதாரணமா பண்றனா கூட இருக்கட்டும், நீ அது எப்படி பண்ணினாலும் என்ன பலன் வந்தாலும் அக்செப்ட் த பலன்.
உனக்கு நீ எதிர்பார்த்த பலன் வரணும்லாம் கிடையாது. என்னவோ உனக்கு ஒரு பலன் வரும் கண்டிப்பா. பால கீழே போட்டா இப்படி போட்டேன்னா கீழே தான் போகும், இப்படி போட்டேன்னா மேலதான் போகும், மேல போற பால் கீழே வந்துதான் ஆகும். இதெல்லாம் ரூல்ஸ், இதெல்லாம் லா, இதெல்லாம் நியதிகள். நீ என்ன பண்றியோ அந்த பண்றதுக்கான பலனானது நிச்சயம் ஜெனரேட் ஆகும். அங்க ப்ராப்ளமே இருக்காது. நீ ஃபிக்ஸ் பண்ணாது. நான் இதை பண்ணிருக்கேன், நான் இத்தனை அன்னதானம் பண்ணேன், அதனால எனக்கு என்னுடைய வீட்டுல இந்த நல்லது நடக்கணும். டோன்ட் ஃபிக்ஸ் இட். டோன்ட் மேட்ச் எனி கர்மா வித் பலன். அது உன் வேலை கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதனால என்ன சொல்றேன்னா, சர்வ கர்ம பல தியாகம். நீ விட்டுட எல்லா கர்மத்தையும். பல தியாகம்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, இது நான் செஞ்சிருக்கேன் எனக்கு கிடைக்கணும், நான் செஞ்சிருக்கேன் எனக்கு கிடைக்கணுங்கிற ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குல்ல. இந்த பலன்ல எப்போதும் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. எத்தனை செஞ்சேன், ஒரு நன்றி இல்லாம போயிட்டாங்க பாருங்க அப்படின்ற பேச்சு வருது. எப்ப வருது அது? ஏன்னா என்னோட என்னோட எதிர்பார்ப்பு அந்த இடத்துல இருக்கு. ஹியூமன் பீயிங்ஸ் கிட்ட நம்ம பண்ணும்போது கூட நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நாம ஒண்ணு பண்ணினோம்னா அவங்க அதுக்கு நமக்கு எப்போதும் அது நன்றியா இருக்க வேண்டியது அவங்க டியூட்டி. அதை நான் ஸ்பெசிஃபை பண்ணக்கூடாது, அது அவங்களுக்கு கடமை. அந்த கடமையை நான் உரிமையா நான் கிளைம் பண்ண முடியாது. என்னோட கடமை என்னவோ அதை நான் பண்ணி கொண்டிருக்கேன். என் வேலை என்னால எல்லாருக்கும் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொண்டிருக்கும். நான் இன்னொருத்தனுடைய கடமையை என் உரிமையா கோரவே முடியாது. இதை முன்னாடியே நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணின டாபிக் தான் இந்த விஷயம். இந்த நிஷ்காம பலன்ற விஷயத்த ரொம்ப விரிவாகவே நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பல்வேறு சந்தர்ப்பங்கள். இங்கேயும் நான் அதையே தான் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். அதனால சர்வ கர்ம பல தியாகம் அதை உனக்கு சாதாரணமா பண்ண முடியாதுப்பா. அதுக்கு நீ முயற்சி பண்ணு. யதாத்மவான். நீ நிறைய முயற்சி செய்து செய்து என்ன பண்ணணும்னா, எல்லா கர்ம பலன்ல இருக்கக்கூடிய ஆசைய விட்டுடணும். அது ஆதிசங்கரர் ரொம்ப அழகா சொல்ற. சர்வ கர்ம பல தியாகம்னா என்ன அர்த்தம்னா, சர்வ காம தியாகம், எல்லா ஆசையும் விடு. அது மாத்திரம் இல்ல, சர்வ விஷய தியாகம். நான் விஷயம் அப்படிங்கிறது என்ன, இந்த இந்திரியங்களுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய பொருட்கள்னு என்னென்னலாம் இருக்கோ அதுல எல்லாத்துலயும் ஆசைய திறந்துடும். ஏன்னா அது உனக்கு அதனால இன்பம் வருதுங்கிறதுக்காக நீ ஒரு காரியம் பண்ணினா யூ பிகம் செல்ஃபிஷ். அப்ப உனக்கு விருப்பு வெறுப்பு வருது. அப்ப நீ செய்யற காரியத்துக்கு அந்த பலனானது உன்னை பாதிக்கும். உன்ன பலன் உன்னை ஒட்டக்கூடாது அப்படின்னா நீ என்ன பண்ணணும், நீ எந்த பலனும் எனக்கு இல்ல, எனக்கு நீ எனக்கு மோசமான பலன் வந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு தப்பே பண்றேன், அந்த தப்புனால எனக்கு தண்டனை கிடைச்சதுன்னா இட்ஸ் ஓகே. நான் பண்ணதுக்கு எனக்கு கிடைச்சது அவ்வளவுதான், அதோட விட்டுரு. அது எனக்கு போய் இப்படி கொடுத்தியே, நான் அன்னைக்கு இப்படி பண்ணேனே இன்னைக்கு இப்படி பண்ணேனேன்னு முறையிடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. நீ என்ன பண்றியோ அதை பண்றதோட நிறுத்திக்கோ அப்படிங்கறதுதான் இந்த சர்வ கர்ம பல தியாகம் அப்படின்னு இது வரைக்கும் நாம பார்த்துக்கோம். இந்த டேபுலேஷன்ல நீங்க இப்போ போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடைசியா யார் வரா அப்படின்னாக்க, இந்த சர்வ கர்ம பல தியாகம் பண்ணக்கூடியவர் யாரு அப்படின்னா, இந்த செயல் புரியும் பொழுது பலனை பலனில் நாட்டம் இல்லாமல், எதிர்பார்க்காமல் சொல்லக்கூடாது, அதனால நாட்டம் இல்லாமல் செய்யக்கூடியவர், அதாவது நிஷ்காம கர்ம யோகி அப்படிதான் அவரை டேர்ம் பண்றோம். கடைசியா இருக்கிறவன் அந்த நிஷ்காம கர்ம யோகிக்கு என்ன என்ன வழிபாடு முறை, அவன் என்ன உபாசனா பண்றான், சர்வ கர்ம பல தியாகம். அந்த சர்வ கர்ம பல தியாகம் பண்றவனுக்கு என்ன கிடைக்கும், அவனுக்கு அவன் நீங்க அது நேச்சுரலி உங்களுக்கே இப்ப புரிஞ்சிருக்கும். அவனுக்கு இந்த ஏக ரூப பாக்கிய ஏக ரூப பூஜா பண்றதுக்கான யோகியத்தை கிடைக்கும். இப்படித்தான் அவன் டெவலப் ஆகணும். அப்போ இப்ப எப்படி கீழேந்து வருது, நான் என்ன வேலை செய்யறேனோ அந்த வேலை பூரா என்னதுன்னா ஈஸ்வரனுடைய அனுக்ஞை ஆக்ஞை, அந்த வேலை நான் பண்றேன். இன்னைக்கு நான் இப்ப இத வேலை பண்றேன். இன்னைக்கு இந்த ஊர்ல இருக்க ஜென்ரலா ஒரு இது சொல்றது உண்டு, ஒரு வச்சனம் சொல்றது உண்டு, எந்த ஊரு எந்த காத்து எந்த தண்ணி அப்படிங்கிறது பகவான் நமக்கு போட்டிருக்கிற விஷயம். அதை நம்மளால நிர்ணயம் பண்ண முடியாது. நம்ம எந்த எந்த வயசுல எந்த ஊர்ல இருப்போம்னு நம்ம முன்னாடியே தெரியுமான்னு நமக்கு தெரியாது. அந்த வாழ்க்கை நம்மளை இழுத்து கொண்டு போகுது. பல விஷயங்கள் வாழ்க்கையில இது மாதிரி இருக்கு. சோ அந்த விஷயங்களுக்குள்ளான ஆராய்ச்சிகள்ல போகாம, என்னுடைய வாழ்க்கை எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளிலிருந்து நான் என்னுடைய குறிக்கோளுக்கு போகக்கூடிய பாதையை நான் செதுக்கி கொண்டு போகிறேன். அவ்வளவுதான். இட் இஸ் வெரி சிம்பிள். எல்லாருக்கும் வாய்ப்பு ஒரே மாதிரிதான் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் பகவான் எங்கேயான இது பண்றாரா, நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்றாரானா கிடையாது. எல்லாருக்கும் இதே உடல்ல இருக்கக்கூடிய அவயவங்கள் ஒண்ணுதான்,
உள்ளுக்குள்ள நம்மளோட ஆர்கன்ஸ் ஃபங்க்ஷன் பண்றது எல்லாம் ஒண்ணுதான். இந்த இயற்கை எல்லாருக்குமே ஒரே மாதிரிதான் இருக்கு. காத்து அடிக்கிறதுனா அடிக்கிறது, நெருப்பு சுடுறதுனா சுடுறது, தண்ணி குளிர்கிறதுனா குளிர்றது, எல்லாமே இந்த ஆகாசம் எப்படி இருக்கு, எல்லா விஷயங்களுமே பொதுவாகத்தான் படைக்கப்பட்டிருக்கு. இங்க நானா என்னுடைய அகங்காரத்தினாலையும் மமகாரத்தினாலையும் என்னுடைய முன்வினையினாலையும் இப்ப பண்ற வினையினாலையும் நான் படுகிற பாடுகள் எல்லாம் இதெல்லாம் என்னுடைய கிரியேஷன். சோ இதுக்குள்ள நான் கொண்டு வந்து ஆஹா என்ன நான் இப்படி தண்டிக்கப்பட்டிருக்கேன், என்னால மட்டும் இதெல்லாம் பண்ண முடியல, அவங்க இப்படி ஆயிட்டாங்களே, என்னால இதை ஆக முடியும், ஒரு லாய்க்கு இல்லாதவெல்லாம் இப்ப அங்க உட்கார்ந்துருக்கான்ப்பா அப்படின்னு இப்ப நம்ம வந்து ஒருத்தர் பத்தியும் இன்னொருத்தரை பத்தியும் காசிப் பேசுறதுக்கு இங்க வேலையே கிடையாது. நமக்கு தெரியவே தெரியாது வாட் ஹி டிட் அண்ட் ஹவு ஹி கேம், நமக்கு எப்படி தெரியும்? நம்ம அதனால இந்த இந்த காசிப்ஸ்குள்ள போகாம நான் எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலை இறைவனால் எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளில் நான் பெறுகின்ற வேலை. அந்த வேலை அனைத்தையும் அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த பலன் என்னவா இருந்தாலும் எனக்கு ஓகே, அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதை பண்ணி பண்ணி மனசு வந்து யதாத்மவான்னு சொல்லியிருக்காரு. நன்றாக மனசு பக்குவப்பட்ட பிறகு நான் என்ன பண்றேன்னா, எந்த வேலையை செய்தாலும் அது ஈஸ்வரனுக்காக நான் செய்யக்கூடிய பூஜையாக நினைத்து நான் செய்கிறேன். ஒருத்தர்கிட்ட நான் பேசினேன்னா கடுமையா பேசக்கூடாது, பேச மாட்டேன். ஏன் பேச மாட்டேன்? ஏன்னா நான் அங்க ஈஸ்வரனுக்கு செய்யும் பூஜையாக என்னுடைய வாக்கை நான் நினைக்கிறேன். இந்த வாக்கு வெளியில வரும்போது உனக்கு அறிவு இருக்கா, உனக்கு மூளை இருக்கா இப்படின்னு நான் கேட்டேன்னா எதிர்க்க இருக்கிற ஈஸ்வரனை நான் கேட்கறதாக நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி அப்ப நான் என்ன பண்றேன்னா கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய மனம் வந்து அடங்குறது, பக்குவப்படுறது, என்னுடைய காமக்ரோத லோபமோக மதம் ஆச்சரியங்கள் குறையிறது, என்னுடைய கீழமையான எண்ணங்கள் எல்லாம் தணிந்து போய்கொண்டே இருக்கிறது. அதுதான் நான் பண்ற பாக்கிய ஏக்க ரூப பூஜையாக எனக்கு அது அமைகிறது. அதுக்கப்புறம் என் மனசு என்ன ஆகுதுன்னா, அடங்கின மனசு உள்பக்கமா அப்படி திரும்பிடும். அப்படி திரும்பும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா, ஒரு உருவத்திற்குள் என் மனம் நிலை பெற்று அந்த உருவத்திலேயே கரைந்து போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த தியானத்துல என்னுடைய பல பல மணி நேரங்களை நான் அந்த தியானத்துல செலவு பண்றேன். பேச்செல்லாம் அனாவசியமா கிடையாது. படிக்கிறது, தியானம் பண்றது, அப்படி என்னுடைய அன்றாட காரியங்கள், என்னுடைய கடமைகள் அதெல்லாம் நான் பண்ணிக்கொண்டேதான் இருக்கிறேன். அதோட நான் இந்த தியானத்தை பண்றேன். இந்த தியானம் என்ன கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றதுன்னா, இந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இந்த இறைவனை அப்படியே விரிச்சு பிரபஞ்சமாக காட்டுகிறது. யாரை பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் எதை பார்த்தாலும் அது இறைவனை தவிர வேற ஒன்றும் என்னால் காணக்கூட முடியவில்லை. அப்படி ஆயிடுறது என்னுடைய மனம். அப்படி ஆகும் பொழுது இப்படி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அந்த இறைவன் யார், நான் யார், இந்த ஜெகத் என்ன அப்படிங்கிறதுக்கான ஆராய்ச்சி என்னுடைய மனசு ஆரம்பிக்கிறது. அப்ப நான் குருவை அடைந்து அந்த ஆராய்ச்சியை அவரோடு உட்கார்ந்து நான் செய்து அந்த அக்ஷர பிரம்மத்தை நான் நன்றாக புரிந்து கொண்டு ஜீவேஸ்வர ஐக்கியத்தை நான் நன்றாக இந்த அறிவை நான் பெறுகிறேன். எப்போதும் அமைதியும் ஆனந்தமும் மட்டும்தான். இதுதான் டிராவல். இந்த டிராவல நாம எந்த இடத்துல இருந்து வேணும்னாலும் தொடங்கலாங்கிறதுக்காக தான் நம்மள கொஞ்சம் கூட டிஸ்கரேஜே ஆகாத, நீ எங்க இருந்து வேணா தொடங்க பாரு, உனக்கு சோபானம் மாதிரி படிய போட்டு கொடுத்துட்டேன், நீ எந்த படியில இருந்து வேணாலும் மேல போ, கடைசி படியில இருந்து கூட வா, நோ ப்ராப்ளம் அப்படிங்கிறார் பகவான். இப்ப நாம 12வது ஸ்லோகம் படிக்கணும். இந்த இடத்துல பகவான் வந்து இதை விட அது பெட்டர், அதை விட இது பெட்டர் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பார். நம்ம என்ன பெட்டர், ஏன் பெட்டர்னு சொல்றார், அதெல்லாம் நாம இப்போ படிக்கலாம். 12வது ஸ்லோகத்தை படிக்கலாம். श्रेयो हि ज्ञानमभ्यासात् ज्ञानाध्यानं विशिष्यते ध्यानात् कर्मफलत्यागः त्यागात् शान्तिरनन्तरम्. அபியாசாத், இங்க அபியாசாத் அப்படின்னு சொன்னா இந்த கர்ம உபாசனா யோகங்கள், நம்ம வந்து பாக்கிய பூஜா அல்லது அதுக்கப்புறம் ஏகரூப உபாசனா, இது எதுவா இருந்தாலும் அபியாசாத்துன்னு சொன்னா இயந்திரத்தனமாக செய்வதை காட்டிலும். அபியாசம் அப்படின்னா நான் இப்ப பழகிக்கிறேன், அதுக்காக நான் எப்படியோ பண்றேன், அந்த மாதிரி இயந்திரத்தனமாக அதுல ஈடுபாடு இல்லாமல் செய்வதை காட்டிலும் ஞானம். ஞானம் அப்படின்னா ஏன் செய்கிறோம் என்ற அறிவோடு, அறிவு பூர்வமாக. ஞானம் அப்படின்னா அறிவோடு. என்ன அறிவு அப்படின்னா ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை பற்றிய அறிவோடு செய்யக்கூடியது ஸ்ரேயக, போற்றத்தக்கது. ஞானாத், ஞானத்தை காட்டிலும் தியானம், தியானம் செய்வது, நான் பரம்பொருளாக இருக்கிறேன் அப்படிங்கிற தியானத்தில் ஈடுபடுவது. அந்த ஈடுபடுவது அப்படிங்கிறது விசிஷ்யத்தை, விசேஷமானது. தியானாத்,
தியானத்தை காட்டிலும் கர்ம பல தியாக, அந்த இடத்துல ஸ்ரேயகன் போடல, நாம சப்ளை பண்ணிக்கணும். கர்ம பல தியாக அப்படின்னா கர்ம பலத்தை தியாகம் செய்வது, கர்ம பலத்தில் நாட்டம் இல்லாமல் இருப்பது போற்றத்தக்கது. தியாகா, தியாகத்தினால் அனந்தரம் உடனடியாக சாந்தி அமைதி பவதி ஏற்படுகிறது. என்ன சொல்ற, இயந்திரத்தனமாக செய்வதை காட்டிலும், கர்மயோகம் உபாசனா யோகத்தை காட்டிலும் ஞானம், ஞானமானது, அதாவது ஜீவேஸ்வர ஐக்கிய அறிவானது ஸ்ரேயக போற்றத்தக்கது. ஞானத்தை காட்டிலும் தியானம் செய்தல் போற்றத்தக்கது, விசேஷமானது, விசிஷ்யத்தை. தியானத்தை காட்டிலும் கர்ம பல தியாகம் போற்றத்தக்கது. தியாகத்தினால் உடனடியாக சாந்தி ஏற்படுகிறது. இப்ப நமக்கு என்ன தோணும், என்ன இப்படி பேசுறாரு பகவான், எத்தனை இடத்துல 5வது அத்தியாயத்திலையும் 4வது அத்தியாயத்திலையும் இந்த ஞானத்தை இப்படி புகழ்ந்து சர்வம் ஞான பிளவைனைத விருஜினம் சந்தரிஷிய சீனெல்லாம் சொன்னாரே. இத இந்த திரவியமயா யஜ்யத்தை விட ஞான யஜ்யம் சிறந்ததுன்னு எல்லாம் சொன்னாரே. இப்ப என்ன இப்படி சொல்றாரே, இதனாலதான் தியாகத்தினாலதான் உடனடியாக அமைதி கிடைக்கும்ன்ற கொண்டு இங்க நிறுத்தியிருக்காரே. இது எப்படி அப்படின்னா, இந்த ஆதிசங்கரர் எப்படி சொல்றார், வியாக்கியானம் அத்தனையும் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த ஸ்லோகமானது இந்த கர்ம பல தியாகத்திற்கான ஸ்துதி. நீங்க ஒரு விஷயம் சைக்காலஜியை புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட், கீதா இஸ் கம்ப்ளீட்லி புக் ஃபார் சைக்காலஜி. நமக்கு தெரிஞ்சு நம்ம மைண்ட், நான் முன்னாடியிலே சொல்லிட்டு இருக்கேன், எந்த கிளாஸ் எடுக்கும் போதும் நமக்கு எது டூல்னா மனசுதான். இந்த மனசை நம்ம சரி பண்ணிக்கல அப்படின்னு சொன்னா, இந்த மனசை நம்ம ஒருநிலைப்படுத்த முடியலன்னா எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் உள்ள போகவே போகாது. அப்ப இந்த மனசுதான் டூல்னா, இந்த மனசுக்கு தான் நிறைய கரெக்ஷன்ஸ் பண்ணணும். அது ஏன் பண்ணணும்னா, இந்த மனசு ஆரம்பத்திலேருந்து சில ராங் நோஷன்ஸோடயே இருக்கு. நீங்க ஒரு சின்ன குழந்தையா இருக்கட்டும், அது ஒரு 4 வயசு 5 வயசா இருக்கு, ஒண்ணும் இல்ல, ஒரு ஜஸ்ட் ஒண்ணு எழுந்து நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். எழுந்து குப்பிரிச்சுக்கிறது, தவழறது, அப்புறம் நிக்கிறதுன்னா, ஏய் சூப்பர் சூப்பர் சூப்பர், அடியா 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 அப்படின்னு சொன்னாதான் வரும், இல்லைன்னா வரவே வராது. அப்படியே நிக்கும் அந்த இடத்துலயே. அப்ப என்ன பண்ணுவாங்க, அதுகிட்ட போய் பேசுவாங்க. வீட்டுல இருக்கிறவங்க குழந்தை வளர்க்கறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுகிட்ட போய் அதை கிளாப் பண்ணணும், அதை சியர் பண்ணணும், அப்பதான் அது ஓடி வரும். இல்லைன்னா அது என்ன பண்ணும், இப்ப நம்ம இப்ப எழுந்ததே தப்பு போல இருக்குன்னு பொதுக்குன்னு உட்காந்துருவோம். அப்புறம் அதை திருப்பி எழுப்பி விடணும். சோ அது புரிஞ்சுக்கும், ஓ நம்ம எழுந்துக்கணும் போல இருக்கு அப்படின்னு திருப்பி எழுந்துக்கும். சோ திஸ் இஸ் த சைக்காலஜி. இந்த மைண்ட் இருக்குல்ல, இந்த மைண்ட் இட் நீட்ஸ் நிறைய சியரிங் நீட் பண்றது. இப்ப நம்மளே சொல்றோம் அப்படின்னா, இப்ப நீங்க உச்சரிக்கிறது சரியில்லை அப்படி சொல்றதை விட, நீங்க திருப்பி திருப்பி படிங்க, உங்களுக்கு அது நிச்சயமாக நல்ல உச்சரிப்பு வரும். அப்படி சொன்னாதான் ஒரு கான்பிடன்ஸ் வரும். இல்லைன்னா எனக்கு எனக்கு ஒரே கரெக்ஷனா பண்றாங்க, இல்லைன்னா நாளையில இருந்து நான் படிக்கல மேடம் அப்படின்னு சொல்லிடுவோம். அது ஈஸி. ஆக்சுவலா பண்ணாம இருக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா இல்ல நம்ம இன்னைக்கு தப்பா படிச்சா என்ன, நாளைக்கு நமக்கு நிச்சயம் கரெக்டா வரும். யாரும் நம்மள எதுவும் நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் நமக்கு வரணும்னா we must cheer us up. அப்பதான் அது வரும். இது எல்லா விஷயத்திலயும் இருக்கிறது. அத பகவான் இங்க என்ன அழகா டேக்கிள் பண்றாருன்னா, ஒண்ணுமே பண்ண முடியாத அந்த பர்சனைத்தான் கூப்பிட்டு கர்ம பல தியாகம் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. நீங்க அந்த லிஸ்ட்ல கடைசியில இருக்க அந்த கர்ம பல தியாகம் பண்ணு. முதல்ல நீ ஏன்னா காரியங்கள் எதை செய்தாலும் சரி, இதற்காக எனக்கு என்ன பலன் கிடைக்கும்னு எதிர்பார்ப்பதுதான் இந்த மனதின் வேலையே. இந்த மனசுக்கு வேலையே அதுதான். நான் நான் அதுக்குதான் உதாரணம் சொன்னேன். குழந்தையா இருக்கிறச்ச எழுந்துக்கிறத 4 பேர் சேர் பண்ணலன்னா அது எழுந்துக்காதுங்கிற மாதிரி, அந்தலேருந்து ஆரம்பிச்சு நீங்க யோசிச்சு பாருங்க. இன் எவ்ரி வாக் ஆஃப் லைஃப் நமக்கு யாராவது ஒரு சியர் லீடர் லைஃப்ல இருப்பாங்க நிச்சயமா. அம்மாவோ அப்பாவோ கூட பிறந்தவங்களோ ஃப்ரெண்ட்ஸோ யாராவது ஒருத்தர் நம்மள நீ நல்லா பண்ற சூப்பரா பண்ற அப்படின்னு சொன்னா நமக்கு அதை திரும்பி பண்ணணும்ன்ற ஆர்வம். பகவானே அந்த ரோல் எடுத்துக்கிற. உனக்கு ஏகரூப உபாசனை, ஏகரூப பூஜை, விஸ்வரூப உபாசனை, உனக்கு அக்ஷர பிரம்ம உபாசனை, இப்படி எல்லாம் ரொம்ப கவலைப்படாத. நீ என்ன பண்றேன்னா ஈஸ்வரார்ப்பணம் கூட பண்ண முடியல, பரவாயில்ல, அதனால ஒண்ணும் இல்லை. நீ செய்யற வேலைகளுக்கான பலனை மட்டும் நீ எதிர்பார்க்காம, நீ அதை எதிர்பார்க்காமன்னு சொல்லக்கூடாது. திருப்பி திருப்பி அதுதான் வருதானா, நீ அதுல நாட்டம் இல்லாம நீ என்ன பண்றன்னா அந்த பலன்ல இருக்கிற நாட்டத்தை விட்டுடும். கர்மண்யேவ அதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன. எங்கேருந்து வந்துட்டாரு, அங்கதான் வந்தாரு மறுபடியும். அது நீ கர்ம பலத்தை நீ விட்டுடும் சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி. அப்ப அவன் என்ன நினைப்பான்னா,
என்னைக்கு நான் ஆரம்பிச்சு, நான் என்னைக்கு போயி, நான் என்னைக்கு அக்ஷர பிரம்ம உபாசனை பண்ணி, நான் என்னைக்கு வந்து பிரம்மத்தை புரிஞ்சுட்டு இந்த ஜென்மால நடக்காது. சரி, ஏதோ 6வது அத்தியாயத்துல யோக பிரஷ்டன் பத்தி சொல்லியிருக்காரு. அது எந்த ஜென்மத்துல நடக்குமோ நமக்கு என்ன தெரியும். பரவாயில்ல, ஏதோ பண்றத பண்ணுவோம். இப்படி ஒரு அலுப்பு தான் நமக்கு ஏற்படும். அதனால என்ன சொல்றாருன்னா, இந்த கர்ம பல தியாகம் இருக்குல்ல, அத சாதாரணமா நினைச்சிடாத நீ. அது ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு அதை ஸ்துதி பண்ற. என்ன காரணம், எதுக்கு ஸ்துதி பண்ணணும்? அவருக்கு என்ன பொழுது போலையா என்ன? எப்படியாவது இவன் கடத்தேறினா போகும். நீங்க அர்ஜுனனுடைய நிலைமையை கூட எடுத்துக்கோங்க. அவன் எப்படியாவது வில்ல கையில தூக்கினா போதும் அவருக்கு. அவன் தூக்க மாட்டேங்கிறான். விசுஜி சச்சரம் சாப்பவங்கிட்ட ஒப்புன்னு போட்டு உட்காந்துட்டான். அதனால என்னன்னா, கர்ம பல தியாகம்ல நீ ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் மைண்ட. ஒன்னு அந்த ரிசல்ட்ஸ நோக்கி போக விடாத. போயிடுத்து அப்படின்னா அந்த ரிசல்ட்ஸ் பின்னாடியே அது போக ஆரம்பிச்சிடும். சோ கர்ம பல தியாகம் ரொம்ப முக்கியம்னு கொண்டு வர்றாரு இந்த ஸ்லோகத்தை. அதுக்கு என்ன பண்றாருன்னா, முதல்ல இருந்து கொண்டு வர்றாரு. நீ வந்து நீ பண்ற உபாசனைகள்னா நீ எல்லாம் பண்றேன்னா கூட அது நீ வந்து ஒரு இயந்திரத்தனமா பண்ணி என்னப்பா பிரயோஜனம்? யாரோ சொல்றாங்க, நீங்க எல்லாம் டெய்லி உட்கார்ந்து உபாசனை பண்ணுங்க, டெய்லி இப்படி பண்ணுங்க, ஒரு இதை நினைச்சுக்கோங்க, அப்படியே நீங்க வந்து பிரபஞ்சத்தை நினைச்சுக்கோங்க, அப்புறம் பஞ்சபூதத்தை நினைச்சுக்கோங்க, யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம உட்கார்ந்து அதை நினைக்கிறேன் இதை நினைக்கிறேன். நமக்கு நினைக்கவே முடிய மாட்டேங்கிறது. ஆனா நம்ம வீம்பு அதுக்காக உட்கார்ந்து பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். பண்ண வரல, பக்குவம் ஆகல. ஆனா நம்ம வேணும்னே பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கோம்னா, அப்ப என்ன சொல்றேன்னா, அப்படி இயந்திரத்தனமா உனக்கு நீயே ஏமாத்திண்டு தன்னெஞ்சறிவது பொய்யற்கன்னு வேற சொல்லியிருக்கு. நீ பாட்டுக்கு அதை பண்றதுல என்ன லாபம் இருக்கு? தெர் இஸ் நோ யூஸ் அட் ஆல் பா. உனக்கு யூ வில் வேஸ்ட் டைம், அவ்வளவுதான். அதனால என்ன சொல்றேன், அதை விட ஞானத்தோடு அதை செய்வது சிறந்தது. நீ உபாசனை பண்ணணும் அப்படின்னா அந்த உபாசியம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த பொருளை பற்றி அறிவு வேணும் ஃபர்ஸ்ட். இதுதான் இந்த லாஜிக் நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஏன் சொல்றாரு அத அப்படிங்கிறது. இப்ப நான் அக்ஷர பிரம்ம உபாசனை பண்றேன்னா அக்ஷர பிரம்மத்தை பத்தின அறிவு எனக்கு வேணும். எத்தது அத்ரேஷ்யம் அக்ராஹியம் அச்சக்ஷுஸ்ரோத்ரம் தது அபாணி பாதம்னு எனக்கு எது வந்து உபனிஷத் எனக்கு விளக்கி இருக்கோ அந்த ஒரு ஒரு பதத்திற்கும் எனக்கு அர்த்தம் இங்க புரிச்சதுனாத்தான் நான் உட்கார்ந்து அதை உபாசனை பண்ண முடியும் ஃப்ரீயா. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்னால உபாசனை பண்ண முடியாது. நான் இயந்திரத்தனமா 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்ல அப்படியே கண்ணை மூடிட்டு இருப்பாங்க. உள்ள என்ன நடக்குதுன்னு ஒரு பயலுக்கும் தெரியாது. வாட் இஸ் த யூஸ்? அதனால கிடையாதுப்பா. அறிவோட அந்த உபாசனையை பண்ணணும். அந்த ஐக்கிய அறிவோட அந்த உபாசனையை பண்ணணும். ஈவன் வென் யூ டூ விஸ்வரூப உபாசனை, இந்த விஸ்வரூப உபாசனாக்கு 11வது அத்தியாயத்துல இருக்கிற ஒரு 10 ஸ்லோகமாவது மனசுக்குள்ள ஓடணும். அப்பதான் நம்மளால அதை வந்து பண்ண முடியும். அதுவும் வரல. எனக்கு இது பண்ணல. சரி, ஏகரூப உபாசனை பண்றதுக்கு ஏதாவது ஒரு தேவதையுடைய ஒரு மானச பூஜா ஸ்தோத்திரம் நான் மனப்பாடம் பண்ணிட்டேன். இல்ல ஒரு நாமா, ஒரே ஒரு நாமா எடுத்துட்டு இருக்கேன். நான் அன்னைக்கே சொன்னேன், ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. அது உட்கார்ந்துதா மனசுலன்னா அதுவும் வரல. ஏதோ இயந்திரத்தை அதுவும் நான் பார்வைக்காக இன்னொருத்தருக்காக பண்றேன். ஐ எம் பிஸி இன் மை இது தியானா அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு பண்றேன். பண்ணாதங்கிற பண்ணாத, அதெல்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது. தட் இஸ் நாட் அட் ஆல் நெசசரி. அது உனக்கு பலனை கொடுக்க போறது கிடையாது. உனக்கு பண்ணினா உருப்படியா பண்ணலன்னா பண்ணாத. அதான் இங்க பகவானுடைய மெசேஜாவே. நானே அதை திங்க் பண்றது அப்படித்தான் திங்க் பண்ணணும்னு ஃபீல் பண்றேன். அப்ப இந்த யார் ஏமாத்துறோம்? நம்ம யாரையோ முன்னூறுத்தர ஏமாத்துறதுக்காக நம்ம படிக்கிறோம் அப்படின்னு இல்ல. இப்ப நமக்கு அது பிரயோஜனம் படாது அப்படின்னா அதாவது அறிவுபூர்வமாக அதை நீ பண்ணினா அது போற்றத்தக்கது. இந்த இடத்துல ஸ்ரேயக அப்படிங்கறத ஆதிசங்கரர் என்ன சொல்றாருன்னா, பிரசஸ்ய தரக அப்படின்னு அதுக்கு ஒரு வாக்கியம், ஒரு வார்த்தை போடுறார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, புகழத்தக்கது, அது போற்றத்தக்கது, அது சிறந்தது. ஏன்னா நீ இந்த மாதிரி உனக்கு அது வரல அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வா. அப்படி இல்லாம அங்கேயே உட்கார்ந்து அடம் பிடிக்காத அப்படிங்கறதுதான். அதுக்கு இது ஸ்ரேயக அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதை விட இது பெட்டர் அப்படின்னு. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, இந்த சரி, எனக்கு வந்து ஞானத்துல என்னால வந்து ஞானத்துக்கு நான் என்ன பண்ணணும்? சிரவணம் மனனம் நிதித்தியாசனம். ஐ ஹாவ் டு சிட் அண்ட் ஸ்டடி. முடியல. நிறைய டைம் எனக்கு வெளியில நிறைய விஷயங்கள் இருக்கு. எனக்கு நிறைய பேரோட இன்டராக்ஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் நான் பார்க்கணும். பெரிய குடும்பம், அதெல்லாம் இது பண்ணணும். எனக்கு ஆசையெல்லாம் நிறைய இருக்கு என்னால. ஆனா எனக்கு வந்து டைம் கொடுக்க முடியல. பட் ஆனா எனக்கு அந்த அந்த டைம் கொடுக்கணும், அதுக்கு போகணும்ன்ற இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, தியானத்தை ஆரம்பி. அந்த தியானத்தை கூட நீ எப்படின்னா அதையும் அறிவுபூர்வமாக ஏகரூப தியானமோ விஸ்வரூப தியானமோ எந்த தியானமா இருந்தாலும் எங்க எனக்கு எனக்கு எது இல்லையோ அதை நான் சம்பாதிச்சுட்டு அப்புறம் நான் அதை பண்ணேன். இப்ப நான் எனக்கு நிக்க மாட்டேங்குது மனசு.
சரி, இப்ப ஒரு 4 ஸ்லோகத்தை நான் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு நான் 4 ஸ்லோகம் மனப்பாடம் பண்ணிடுறேன். அந்த 4 ஸ்லோகத்தை நான் திருப்பி திருப்பி மைண்ட்ல போட்டு தியானம் பண்ணிட்டே இருக்கேன். சோ என்ன ஆகுது? எனக்கு அது பழகிடுது. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமா ஐ வில் இம்ப்ரூவ். ஃப்ரம் தேர் ஐ வில் இம்ப்ரூவ். அதனால என்ன சொல்றேன்? ஞானத்தை காட்டிலும் உனக்கு அறிவுபூர்வமாக அறிவை உள்ள எடுத்துக்கொண்டு அந்த அந்த அறிவுபூர்வமாக அந்த ஒவ்வொரு லட்சணங்களையும் உன்னால தியானிக்க முடியலன்னா நீ என்ன பண்ற? அதனால பிரச்சனை இல்ல. தியானம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மனசை ஒருமுகப்படுத்து. அப்ப உனக்கு அந்த லட்சணங்கள்ல மனசு நிலை பெறுவதற்கு வாய்ப்பாகும். அதனால தியானமானது சிறந்தது. இப்ப தியானத்தை காட்டிலும் எது சிறந்ததுன்னா கர்ம பல தியாகம் சிறந்தது. ஏன்னா இந்த தியானம் உட்காரணும்னு வச்சுக்கோங்களேன், லாஜிக் தான், வேற ஒண்ணுமே இல்லை. இது ஒண்ணும் மேஜிக்கே கிடையாது. இப்ப நான் உட்காடுறேன், தியானம் பண்ணணும்னு உட்காடுறேன். நான் ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி நான் சொன்னேன் இல்லையா, இது ஒரே ஒரு இதுதான், ஒரு 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 லைன் தான். நான் உட்காரணும், தியானம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா என் மைண்டு நான் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கிற ஏதோ ஒரு வேலைக்கான பலனை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அது என்ன வேலையா வேணா இருக்கலாம். நீங்க லௌகீகத்துக்கு போக வேண்டாம். நம்ம இந்த வைதிக கர்மாவோ லௌகீக கர்மாவோ எனி கர்மா இப்ப நமக்கு நம்மளோட பீரியட்ல மோஸ்ட்லி வைதிக கர்மாக்கு வேலையே இல்லை. ஆனா அவர் ஆதிசங்கரர் எல்லாம் எழுதுற சமயத்துல அவர் லௌகீக கர்மாவை சேர்ந்தது கூட இல்லை. அவர் வைதிக கர்மாவை தான் மெயினா எடுத்துக்கிறோம். பட் எனிவே நம்ம இப்ப கொஞ்சம் ஹைபிரிடா தான் திங்க் பண்ண வேண்டியதா இருக்கு. பட் என்ன கர்மாவா இருந்தாலும் நம்ம மைண்ட் எங்க இருக்கு? வேர் இஸ் மை மைண்ட்? இஸ் இட் ஃபோக்கஸிங் ரியலி ஆன் ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி ஆர் அது போய் வெளியில சுத்தின்னு இருக்கா? நான் நைட்டிக்கு ஒண்ணு பண்ணேனே, அதுக்கு எனக்கு என்ன கிடைக்கும்? அந்த இதுக்கு என்ன வரும்? அவர் எங்க என்ன சொல்லுவாங்க? அங்க என்ன கூப்பிட்டாங்களே, அவங்களுக்கு நான் இன்னும் பதில் சொல்லலையே, அந்த போன் கால் இன்னும் பெண்டிங் இருக்கே. இதெல்லாம் இருந்ததுன்னா என் மனசு நிக்குமானா நிக்காது. அதனால என்ன சொல்றாருன்னா, நீ இதெல்லாம் பண்ணன்னு வச்சுக்கேன், நீ இந்த இந்த கர்ம பல தியாகத்தை பண்ணிட்டப்ப வேலை முடிச்சாச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த வேலையில எனக்கு மைண்டே இருக்காது, நான் வந்துருவேன் டக்குன்னு அப்படின்னு இருந்தியானா, கர்மத்தின் பலத்தில் நாட்டம் இல்லாமல் இருந்தால், மனம் கர்மத்தை செய்து முடித்த உடனேயே அதை ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்துவிட்டு அங்கிருந்து விடுபட்டு வந்ததுன்னா அப்போ தியானம் பண்ணறதுக்கு உட்கார். மனம் கரெக்டா தியானம் பண்ண பழகிட்டுனா அதுக்கப்புறமா அது ஞானத்தோடு தியானம் பண்றதுக்கு உபாசனை பண்றதுக்கு உட்கார். இப்படித்தான் நீ போயாகணும். அப்ப எது எது ரொம்ப சாந்தி அனந்தரம்னு ஏன் சொன்னார்? அது உடனே உனக்கு அந்த சாந்தியை கொடுக்கிறதுன்னா, நான் விட்டாதான் எனக்கு சாந்தி. குரங்கு அந்த டப்பாக்குள்ள இருக்கிற கடலையை பிடிச்சுட்டு டப்பாவோட டம்மு டம்முன்னு அடிச்ச மாதிரி, நான் எனக்கு கர்மத்தையும் பிடிச்சுப்பேன், அதுக்கு பலனையும் பிடிச்சுப்பேன், எனக்கு என்ன உட்காரணும், எனக்கு தியானமும் வரணும், ஞானமும் வரணும், ஒண்ணுமே வராது மொத்தத்துல. ஃபைனலி யூ வில் நாட் பி அச்சீவிங் எனிதிங். அதனால என்ன சொல்றாருன்னா, இருக்கிறதுலயே லாஸ்டா இருக்குல்ல, அத முதல்ல ட்ரை பண்ணு. அதனால இங்க சொல்றார் தியாகாத் அனந்தரம். அனந்தரம்னா இங்க உடனடி, வித்தவுட் எனி கேப். நீ எப்ப விடுறியோ அப்பவே உன் மைண்ட் ஃப்ரீயா இருக்கு. இதுதான் இதுக்கு அர்த்தம். நீ விட்டனாலே உன் மைண்ட் ஃப்ரீயா இருக்கு. நீ பிடிச்சுட்டே இருந்தனா உனக்கு ஒரு நாளும் இது கிடைக்காது, நிம்மதிங்கிறது இருக்காது. நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ் அப்படின்னு முன்னாடி எல்லாம் நம்ம ஒரு சீரியல் எல்லாம் பார்த்திருக்கோம் சின்ன வயசுல. அது நம்ம சாய்ஸ் தான். அந்த சாய்ஸ் என்னதுன்னா நான் விட்டுடுறேன். இதுக்கான பலன் என்ன என்பதை நான் சிறிது கூட சிந்திக்க போறது கிடையாது. அப்படி சிந்திக்காம இருந்தேன் அப்படின்னு சொன்ன செயல் முடிஞ்ச உடனேயே செயலில் உள்ள ஈடுபாடானது எனக்கு போயிடும். இதுதான் பகவான் இங்க நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். அப்ப அது போச்சு அப்படின்னா தான் நான் என்ன பண்ணுவேன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு என்னால போக முடியும். அப்படி போகல அப்படின்னா அதுலயே உட்கார்ந்து இருந்தது அப்படின்னா என்னால நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வர முடியாது. அதை பண்ணறதுக்கு தான் பகவான் நம்மள அர்ஜ் பண்ணிட்டே இருக்கு. இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரோட வாழ்க்கையில ஒரு ஸ்டோரி ஒண்ணு சொல்லுவார் சுவாமிஜி. என்னன்னா, இந்த கிரீஷ் சந்திர கோஷ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பிற்காலத்துல அவருடைய சிஷ்யராயிட்டார். ஆரம்பத்துல அவருக்கு நிறைய கெட்ட பழக்கம் இருந்தது. ஆனா அவருக்குள்ள ஒரு ஸ்பார்க் இருக்கிறது குருதேவருக்கு தெரிஞ்சது. குருதேவர் சொல்றார், நீ எல்லா கெட்ட பழக்கத்தையும் எனக்கு அர்ப்பணம் பண்ணிட்டே பண்ணு. நீ இப்ப சப்போஸ் நீ இந்த ஒரு லிக்கர் சாப்பிடுறேன்னா கூட இது ராமகிருஷ்ணருக்கு அர்ப்பணம்னு பண்ணு. அப்பதான் உன்னால விட முடியும்னு அவர் சொல்லிட்டு வந்துடும். இவர் அதுக்கப்புறம் அதான் இவ்வளவு ரொம்ப சிம்பிளா இருக்கு, ரொம்ப ஈஸியா இருப்பேன், அவன் நீ லிக்கரை கையால தொடாதேன்பா, இவர் ஈஸியா தானே சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு லிக்கர் பாட்டில் எடுத்து அர்ப்பணம் பண்ண போறார். தொட முடியல அவரால். ஏன்னா அவருக்கு குருதேவர் மேல இருக்கிற மதிப்பு. ஈஸ்வரார்ப்பணமாக நான் செய்யறதுகளை செய்யறதுக்கும் இப்படி குருவுக்கு அர்ப்பணம் பண்ணி செய்யறதுக்கும் நோ டிஃபரன்ஸ். ஏன்னா குரு வேற ஈஸ்வரன் வேற எல்லாம் கிடையாது.
அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய மனசு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் அவரு ராமகிருஷ்ணருக்கு போய் இத போய் எப்படி அர்ப்பணம் பண்றது அப்படிங்கிற எண்ணத்திலேயே அது எல்லாத்தையும் விட்டாச்சு. அது மாதிரி அது அப்ப அவர் வந்து அதுக்கப்புறம் நல்ல ஒரு சிஷ்யரானார் அப்படிங்கிறது அந்த சரித்திரம். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, அப்படி நம்மளுடைய இந்த கர்ம பலன்ல இருக்கக்கூடிய ஆசக்தி, அந்த அட்டாச்மெண்ட் இருக்குல்ல, அத கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, இந்த கர்ம பலத்தில் இருக்கக்கூடிய தியாகம் அப்படிங்கிறது நம்மள எங்க கொண்டு போகும்? நிஷ்காம கர்ம யோகம் செய்வதற்கு நம்மை பழக்கிவிடும். அதுக்கப்புறம் நமக்கு ஏகரூப உபாசனா, விஸ்வரூப உபாசனா, அக்ஷர பிரம்ம உபாசனா அப்படின்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதுல மேற்கொண்டு வந்துட்டே இருக்கலாம். நீங்க நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தியானத்தை விட கர்மபல தியாகம் சிறந்தது அப்படின்னு சொல்றது நமக்கு பார்க்கும் பொழுது ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி தெரியும். அது ஒரு முரண்பாடு இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்டாகத்தான் ஃபர்ஸ்ட் நமக்கு அட் த ஃபர்ஸ்ட் சைட் நமக்கு தோணும். இப்படி எக்ஸ்பிளைன் பண்ற வரைக்கும் தோணாது. என்ன இத போய் பெருசுங்கிறாரு, லிஸ்ட்ல லாஸ்ட்ல இருக்கு, இத போய் பெருசுங்கிறாரு. நமக்கு இத புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா ஸ்துத்யர்த்தம். இத வந்து இத என்கரேஜ் பண்றதுக்காக சொல்றாரு பகவான். இந்த இதையாவது ஒழுங்கா ஆரம்பிச்ச அப்படின்னு சொன்னா அப்பதான் உன்னால அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். சுவாமிஜி இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லுவார். அந்த எக்ஸாம்பிள் என்னன்னா, வந்து இந்த இதுலயே வரும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானம். இப்ப நீ வந்து இந்த ஸ்ரீராம ராம ராமேத்தின்னு சொன்னாலே இப்போ ஸ்ரீராம ராமன் சொன்னாலே உனக்கு வந்து சஹஸ்ரநாம தத்து துல்லியம் அதுக்கு ஈக்குவல் தான்ப்பா அப்படின்னு சொன்னா, அப்ப நான் இனிமே ஸ்ரீ ராமராமன் சொன்னா மட்டுமே போருமா அப்படின்னு கேட்டா அது அந்த அந்த ஆர்குமெண்ட் சரியா தப்பா? தப்புதானே. அப்ப எதுக்கு 1000 நாமா எழுதி வச்சிருக்கு? இந்த 1000 நாமா சொல்றது அதுக்கான பலனை கொடுக்கும். முடியலைன்னா ஏதாவது சந்தர்ப்பம்னா அப்ப நான் ஸ்ரீராமராமன் மட்டும் சொன்னா போரும்னா, அதையே ஒரு பிரமாணமா வச்சிருந்து நான் இனிமே ராமராமன் மட்டும்தான் சொல்லுவேன், வேற எதையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு வச்சுக்கிறதுங்கிறது சரி கிடையாது. அந்த மாதிரி எதுக்குன்னா இது ஸ்துத்தியர்த்தம். அந்த ஸ்துதிக்காக ராமநாமத்துக்கு இருக்கிற மகிமையை சொல்றதுக்காக சொன்னதே தவிர்த்து இந்த விஷ்ணு சஹஸ்ர நாமத்தோட மகிமையை இறக்கிறதுக்காக சொன்னது கிடையாது. அதே மாதிரிதான் இங்க கர்மபல தியாகம் பண்றது விசேஷம் அப்படின்னு சொன்னா அது கர்மபல தியாகத்துல நம்மளை என்கரேஜ் பண்ணணுங்கிறதுக்காக சொல்றதே தவிர்த்து ஞானத்தை மட்டம் தட்டுறதுக்காக கிடையாது. ஏன்னா ஞானம்தான் எப்படி இருந்தாலும் மோட்சம் தரும். ஞானத்தினாலதான் மோட்சம். ஞானாதேவது கைவல்ய. இத வந்து எங்கேயும் மாத்த முடியாது, யாராலையும் மாத்த முடியாது. அது மாத்திரம்தான் நமக்கு முழுமையான விடுதலை தரும். மத்தது எந்த விடுதலை நீங்க பெற்றது மாதிரி தோன்றினாலும் அது தற்சமயத்திற்கான விடுதலையாக இருக்கும். ஒரு பஜனுக்கு போறீங்க, இல்ல நிம்மதியா இருந்தேன் மேடம், இப்படி இருந்தேன் தெரியுமா, பஜன்ல இருந்து வெளியில வந்த அப்புறமா தெரியும் அந்த நிம்மதி நிரந்தரமா இல்லையா. அதனால நிரந்தரமா நிம்மதியா இருக்கிறது அப்படிங்கிறது நான் இந்த உடல் மனம் புத்தி அல்ல அப்படிங்கறத புரிந்து கொண்டு ஜீவேஸ்வர ஐக்கிய ஞானத்தோடு நான் இருக்கும் பொழுதுதான் அந்த நிரந்தரமான நிம்மதியானத நான் நிம்மதிய தேட வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கறதே எனக்கு புரியும். நமக்கு நிம்மதியை தேடிட்டு போற ஒரு பர்சனே நான் கிடையாது அப்படிங்கறதே நமக்கு அப்புறமா தான் புரியும். அதனால இந்த தியாகா சாந்திர் அனந்தரம்ங்கிறத கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுதான் லோயஸ்ட் ஸ்டெப். அத நீ ஃபர்ஸ்ட் விட்டுட்டனாலே உன் மைண்ட் வந்து காமாய். மைண்ட் காமாச்சுனாதான் அடுத்தடுத்ததுக்கு நீ வந்து தயாராக. இல்லைன்னா இது வெளியில தான் நிற்கும். அப்ப நீ வெளியில உலகத்துல ஈடுபட்டு கொண்டு உலக இன்பங்களை நீ சுவைத்து கொண்டு அது இன்பம் என்று நினைத்து கொண்டு துன்பத்தில் உழல்வாய். அப்படிங்கிறதுனால நீ இந்த கர்மபல தியாகத்தை விட்டுடு அப்படின்னு சொல்ற. இந்த அளவுல நான் இன்னைக்கு இந்த வகுப்பை நிறைவு பண்றேன். அடுத்த இதுக்கு அப்புறத்துல இருந்து என்ன அப்படின்னா, இந்த இந்த அக்ஷர பிரம்ம உபாசகனா இருக்கானே, அந்த அந்த உபாசகன் ஹையஸ்ட் ஆர்டர்ல இருக்கானே, அவனுடைய லட்சணங்களை பத்தி பேச போறார் பகவான் ஃப்ரம் 13 to end. அது ரொம்ப அழகா இருக்கும். ஒன்னொன்னும் நம்ம ஏற்கனவே இத பல வடிவங்கள்ல பார்த்திருக்கோம். சித பிரஜ்ய லட்சணமா பார்த்திருக்கோம். இப்ப நம்ம பராவிபக்தி லட்சணமா பார்க்க போறோம். 2வது அத்தியாயம், 5வது அத்தியாயம் ஞானி லட்சணம், ஞான லட்சணம், இப்படி எல்லாம் நம்ம நிறைய இதே விஷயங்களை பார்த்திருந்தாலும் நீங்க நான் திருப்பி திருப்பி உங்களுக்கு நான் சொல்றேன், நம்ம இந்த சாஸ்திரம் படிக்கிறச்சே மட்டும் இந்த ரிப்படிஷன்ஸ் ஆர் நாட் அஃபென்ஸ். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன திருப்பி திருப்பி அங்க சொன்னதையே இங்க சொல்றாரு, இங்க சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோ சொன்னாதான் இவ்வளோண்டு புரியும். சுவாமியே அந்த அந்த டெக்னிக் தான் நமக்கு ஃபாலோ பண்றாரு. அதனால நாமளும் அதே டெக்னிக்ல தான்
நிறைய தடவை திருப்பி திருப்பி அதை சிந்திப்பதன் மூலமாக நம்முடைய மனதில் வேறு சிந்தனைகள் இல்லாமல் செய்து கொள்ள வேண்டும்ங்கிறது தான் சுவாமியோடைய ஒரே எண்ணமாக இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இன்னைக்கு இந்த அளவுல இந்த வகுப்பை நம்ம நிறைவு பண்ணலாம். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. நிறைவு பிரார்த்தனை. அறிவிலே